people come to him, come to the way of Sultan Rabia, most honored one and most glorified one, most praised one in divinely present Sayyidina Muhammad sallallahu alaihi wasallam. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. ஒரு 5 நிமிஷம் ஒரு செய்தியாக வந்துச்சு சொல்ல ஒருத்தர் ஷேக் நாசிமுல் ஹக்கான் நம்ம ஊருக்கு வந்த நேரம் புதுசாக. அப்போ நக்ஷபந்தி அத்திரிக்கை ஒரு பெரிய வந்திருக்கிறாள். ஆனால் ஓதுல்லா நாயகத்துடைய 17வது பேரப்புள்ள இந்த மஜ்லிஸ் குத்துபு நாயகத்துடைய மஜ்லிஸாக இருக்கிறேன். நான் அவள்கிட்ட ஒரு தடவை சொன்னேன், இப்படி ஒரு மஜ்லிஸ் இருக்கு, உங்கள் பார்ட்னரை கூப்பிடுறது எங்கள்கிட்ட நீங்கள் உத்தரவு தந்தால் உங்கள் இதை வச்சு கலந்து உங்களுக்கு ஏன்டா. ரொம்ப சந்தோஷம், எங்கள் பார்ட்னர் பார்த்துட்டு வாங்கண்டா மக்காமில் வச்சு செய்வோண்டு 12 ரக்காத்து தொழுணுன்னொன்னே சொன்னால் வயசாலியும் இருக்க பெரிய மனுஷர் செய்தி மௌலாயா 12 ரக்காத்து இருக்குது, இது சுண்ணத்தான தொழுவத்தான். இங்கே 2 ரக்காத்து இஸ்திகார தொழிக்கிறீங்கன்னா வயசாலியாக இருக்குல்ல, அப்படி இல்லைன்னா உட்காந்து தொழுவுங்களான்னு இப்படி பார்த்தா ஏன்டா நின்று தொழுவலாமாண்டா. ஏன்டா தொழுங்க இல்லைன்னு சரி ஏன்டா தொழணும், 12 ரக்காத்து நின்றே தான் தொழுவணும். அதுக்கு ஒரு மஜ்லிஸ் ஆரம்பிக்க போகிறோம்ல, போக்குள்ள இதை வச்சு சேரை போட்டு செய்தி மௌலாய பெரியவுல இன்னும் பெரிய மனுஷராகவும் இருக்கிறியா, நாங்கள் இதை நின்று சொல்லுவோம், வரக்கத்துக்கு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு உட்காந்துக்கு நீ சேரில். சரி ஏன்டா நெடுக்கிடலாமான்னு கேட்டான். சரி சேரையும் போட்டாச்சு, நம்ம எல்லாம் முறையாக எல்லாம் முடிச்சு கிடிச்சு போட்டு லைட்டை போட்டு ஆள் நின்றுக்கிட்டே இருக்கிறான். முடிஞ்ச போகிற ஆகுஷம் ஷேக் ஜஸாக்குமுல்லா ஹைரா அவங்க ஹயாத்தையும் நடிச்சு போனோம். பெரிய துவா மாஷா அல்லாஹ், இப்படி ஒரு சூப்பரான மஜ்லிஸை நான் பார்க்கலையே. எங்கள் ஊர்லேயும் இருக்குது ஓது நாயத்தை கூப்பிடுறது, டெலிவரி டைம் பேர்கால வருத்தத்தில் அவளை சங்கடத்தில் அவசரம் அப்படி சொல்லி கூப்பிடுவோம். ஆனால் அவளை கூப்பிடுறதுக்குண்டே இப்படி ஒரு முறையாக ஒரு மஜ்லிஸ் இருக்குன்னு எனக்கு இதான் ஃபஸ்ட் டைமும். ஆனால் ஒன்று நான் நின்றுட்டு இருந்தேனே, இங்கே மஜ்லிஸ் போட்டோன்னே இந்த ஊரில் உள்ள குத்துபுமார்கள் 70 பேர் மஜ்லிஸ் ஸ்டார்ட் பண்ணுற நேரத்துலேயே வந்துட்டா. ஸ்டார்ட் பண்ணுற நேரத்துலையா வந்துட்டாங்க. நான் அவ்வளோ சங்கப்பட்டுருக்கான்னு தான் நின்றுட்டு இருந்தேன். ரெண்டாவது ஓதுலா நான் எல்லாத்தரும் நாமெல்லாம் கூப்பிட்டாலாம் வரமாட்டா. இங்கே மஜ்லிஸ் நடத்தக்குள்ள இங்கே லோக்கலில் உள்ள நம்ம ஊரில் உள்ள அவுலியாக்கள் குத்துபுமார்கள்லாம் வருவாங்க. வந்து பார்த்துட்டு அவங்க தான் கூப்பிடணும், அவங்க தான் சொல்லணும் செய்தி மௌலாயே இந்த மாதிரி மஜ்லிஸ் நல்ல மஜ்லிஸாக இருக்குது, சிறப்பான மஜ்லிஸாக இருக்குது, நீங்கள் வாங்கலன்னு அவங்க இன்வைட் பண்ணால் தான் வருவாங்க. சொல்லிவிட்டு இங்கே 70 பேர் வந்தாங்களே, நீங்கள் லைட்டை அமுத்திட்டு சரியா. அப்போ அவர் 70 பேர் சொன்னா நான் இனிமே வாங்க, இங்கே 412 பேர் வந்திக்கிறா. இப்போ இந்த மக்காமில் ஐயா கதை நாயகத்துடைய மக்காமில் அங்கே இப்போ இங்கே 412 பேர் வந்திக்கிறா. அவ்வளோ பேரும் 12 ரக்காத் தொழுனாங்க வாங்கினாங்க. உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப இஸ்கூலோலாக இருக்கிறா. அதனால் நீங்கள் வாங்க, வர வேண்டிய மஜ்லிஸில் அவங்க தான் கூப்பிட்டாங்க. யார் அந்த 70 குத்துமார். இந்த 70 குத்துமார்களில் நீங்கள் அறிஞ்சவங்களும் இருப்பாங்க, அறியாதவங்களும் இருப்பாங்க. இப்போ குத்து பைசெல்லாம் நமக்கு தெரியுது, ஃபக்கீர் முஹியத்தீன் அவுலியாக்கள் இப்படி தெரியுதா, அந்த ஷேக் அஷரஃப் நான் அப்படி முக்கியமாக தெரியும், தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க தெரியும். அவ கூப்பிட்டா அப்படியா நான் வர்றேன்ட்டு என்னுடைய பார்ட்னர் கிராண்ட் ஃபாதர் ஜெத் சொன்னான். அவங்க வர்றேன்னோடனே மகனே நில்லுங்கன்னு சத்தம் பார்த்தா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நானும் வர்றவாப்பான்னுட்டா. எப்படி நானும் மஜ்லிஸுக்கு வர்றேன் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி அவ வந்தா. வர்ற நேரத்தில் 1,24,000 நபிமார்கள் ஏட்டு செட்டு அவ்வளோ பேர் வந்துட்டா. வந்து பெரிய சொல்லாத மஜ்லிஸ் அதான் நின்றுக்கிட்டே இருந்தான். அதுக்கு பிறகு சொல்கிறா குதுவை என்னுடைய பார்ட்னர் சொன்னால் இந்த உள்ள பிள்ளைகள் அவ்வளோ பேர் என்ன பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்க. ஆனால் முறையாக கல்வத்திலிருந்து தர்பியத் ஆகலையே, இந்த நிலையில் நான் வெளியானால் மஜ்துகளாக போயிட்டான். பேரானந்த மஜ்துகளாக போயிட்டு அவங்க மனைவி மக்கள் இருக்கிறாங்க. தாய் தகப்பருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குதா, தாய் தகப்பருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. பொஞ்சாதி பிள்ளைக்கு ஹலாலாக சம்பாதிச்சு கொடுக்கணுமே, இதெல்லாம் இருக்குதா. நான் மஜ்துகளாக போயிடுவாளேங்கிறது தான் வெளியாவில் சில அடையாளங்களை அவங்களுக்கு கொடுத்தா இன்ஷா அல்லாஹ் மனாமில் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை
அவங்க வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் பஷராத் சொல்லிடுங்க. எல்லாரும் ஈமானோட முஸ்லீமா மோமினாத்தான் மறைவாங்க, அதை நாங்கள் கேரண்டி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ இங்கே வந்தில உங்களுக்கு எல்லாம் ஹுஸ்னுல் ஹாத்திமா இருக்குதுன்னு சொன்னாங்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ விளங்குச்சா? இப்போ நாம் அழைக்க போகிறோம். அதனால் குருமத்தாக இருந்து என்ன நம்ம அவளை கூப்பிட்ற நேரத்தில் வருவா. அது மட்டும் இல்லை, இப்போ அவங்க மகனார் மஹமூத் நாயம் லண்டனில் இருக்கிற நேரத்தில் ஒரு பிள்ளை, எங்கள் ஊர் பிள்ளை கீழக்கிற பிள்ளை போய் அவங்களே சதகுத்துல்லா அப்பா நாயத்தை சொல்லி எங்கே கொடுத்தாலாம். கொடுத்தோன்னே வித்திரியா சரியோ 2-3 பக்கம் உனக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் அப்படி எங்கள் பார்ட்னர் மேலே இப்படி ஒரு மதுகு பண்ணியிருக்கிறாங்களே, இவங்க சாதாரணமான ஆளாக இருக்க முடியாது, மாபெரும் குத்துபோதை தான் இருக்கணும். இவங்க எங்கே இருக்கிறாங்க, எங்கே அடங்கிக்கிறாங்க? நான் இன்ஷா அல்லாஹ் அவளை ஜியாரத்துக்கு வரணுமே, நான் அவளை ஜியாரத்து பண்ணுறதுக்காக இந்தியாவுக்கு வரணுன்றாலும் அவங்க தான் என்ன வித்திரியா சரீஃபுக்கு வர செய்து தான் யா குத்துபா சொல்லணும். மாதி ரசூல் ஷேக் சதகுத்துல்லா அப்பா நாய் ரலியல்லாஹு தான். அப்போ விளங்குதா இல்லையா? அப்போ எப்படியும் நமக்கு காட்சி கிடைக்கும். இப்படி இல்லை அப்படி இல்லை. துனியா விட்டு போகிறதுக்கு முன்னால் எத்தனையோ பேர் எங்கிட்ட சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் உம்மாவோட கதை சொல்கிறாங்க. சார் எங்கள் அம்மா அவ்வளோ தூரம் அவசரமெல்லாம் இல்லை, சரி நடப்பாக தான் இருந்தாங்க, சுகர் இருந்து சொன்னாங்கம்மா, அம்மா பிள்ளை என்ன தாத்தா புட்டுவத்தை எடுத்து போடுங்க, மௌலானா வர மௌலானா வரலன்னொன்னே என்ன மௌலானா ரவுதுல்லாஹ் வர்றாம்மா, புட்டுவத்தை எடுத்து போடுங்கண்ணா. அப்போ எனக்கு யோசனையாக போச்சு, உம்மா எப்படி சொல்ல தெரிஞ்சுவாங்க, உம்மா எப்படி இருக்கிறா அத்தை எப்படி இருக்கிறா, கூறு சரியாக இருக்கா வாங்குதாண்டு. திரும்பி கொஞ்சம் நேரம் வரைக்கும் வந்து பார்த்தா தொழிட்டு இருக்கிறா ஒன்றத்தின கையை கட்டி இருந்தாலும் பார்த்தா ஆள் போயிட்டா. ஒதுனாயும் வராமா புட்டத்தை எடுத்து போடுன்னு சொன்னான். நான் மௌலானா வந்தாச்சுன்னா என்னமோ தெரியல, சரி புட்டத்தை எடுத்து போட்டேன், கூறு சரியாக இருக்கா என்னமோ தெரியலையாண்டு. அப்போ வந்து படுத்துக்கிட்டு தொழுவா இல்லையா அப்படி இருக்காங்க. தாத்தா தாத்தானே காணும். ஆள் போகிறதுக்கு முன்னே நான் வந்தான்னு சொன்னேன். விளங்குச்சா? அதை போல் நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாக வாங்குவாங்க. என்ன அதில் நம்ம இதில் இருந்துக்கிட வேண்டியதான். கிப்லாவை அங்கங்கே திருப்பாமல் நாம் பிடிச்ச தரீக்கா, நம்ம ஷேக் நம்மளோட உம்மா வாப்பா இந்த வழியில் இருந்தாங்களோ, ஆபாக்கள் எந்த வழியில் இருந்தாங்களோ அந்த வழியை பிடிச்சி நின்னுங்க, அல்லாஹ் தஆலா நன்மையாக்கும். இதில் சில பேருக்கு காட்சி கிடைக்கும். காட்சி பார்க்குறவங்க விசேஷமானவோ காட்சி பார்க்கறதோ குறைஞ்சேன்னு இல்லை. பிறந்த சீருக்கே ஓதிட்டா யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தௌராத்தையும் ஓசி தனக்கு தரப்பட்டையும் ஓதுனா. நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுக்கு ஓதுங்கன்னா இன்றைக்கி ஓதலாம் வழக்கம் இல்லை, ஓதினா வழக்கம் இல்லைண்டா, கட்டி பிடிச்சி தான் ஓதுனா. பிறந்த சீருக்கே ஓதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறப்பு இருக்குது இல்லைங்களா? ஆனால் 40 வயசுக்கு பிறகு ஓதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எப்படி பிறப்பிட்டா. அதனால் பார்க்குறது அது ஒரு சிறப்பு. அதுக்காக பார்க்காதவங்க குறைஞ்சவங்கன்னு இல்லை, அல்லாஹ் தஆலா பின்னுக்கு அவங்களுக்கு அதை கொடுப்பான். சரியா? இன்ஷா அல்லாஹ்.